அதாவது அன்னைக்கு அந்த பரப்புரையில அந்த அந்த பரப்புரை முடிஞ்சோனே விஜய் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு ஓடிட்டாரு. அவரு வந்து கிளம்பிட்டாரு. மக்கள் மேல அவருக்கு அவர் இது இல்ல. அவர் பாட்டுக்கு செல்ஃபிஷா போயிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு டிஎம்கே வந்து ஒரு பொய்யான ஒரு வதந்திய கிளப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க வாயில பேசாம மீடியால எதுவும் எங்கேயும் பேசாம ப்ரூஃபோட அவங்க நிரூபிச்சிருக்காங்க. எப்படி அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து அவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து டிவிகே சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகி கிட்ட நிர்மல்குமார் சார் கிட்ட ஃபோன் பண்ணி, நீங்க இந்த மாரி அதாவது காவல்துறையில இருக்கிற உயர் அதிகாரி வந்து ஃபோன் பண்ணி, நீங்க இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாரி கலவரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க இருந்தா அதிகமா கலவரமாகும், பிரச்சனையாகும். அதனால நீங்க உடனடியா இந்த இடத்த விட்டு இங்க கிளம்புங்க. நாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எஸ்கார்ட் ஃபோர்ஸோட நான் உங்கள வெளிய எடுத்துட்டு போய் நாங்க உங்கள வந்து சேஃபா நாங்க வெளியில நீங்க ஃப்ளைட் வரைக்கும் நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொன்னதுனால, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப இன்னும் இவர் இருந்தா இன்னும் பிரச்சனை நடக்கும், இன்னும் கலவரம் நடக்கும். அப்ப மக்களுக்கு நம்மளால இன்னும் ஒரு கெட்டதோ நடந்துறக்கூடாது, இன்னும் ஒரு சேதாரம் அதிகமாகக்கூடாதுன்ற ஒரு நல்ல இடத்துல தான் அவங்க சரி அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது அவங்க அத நம்புவாங்க அந்த டைம்ல. அப்ப இன்னும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாம் கிளம்பி போனாங்க.